வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த கடுகை நல்லா பொரிய வச்சுக்கினாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா இது பண்ணிக்கணும், அதை வதக்கிக்கணும். மீன்வைல் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பிளாண்ட் டயட் தான். இதில் எந்த விதமான மசாலாவோ எந்த விதமான ஒரு காரமோ எதுவுமே இருக்காது. இப்போ நான் அந்த தக்காளி நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதில் அவரைக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். அவரைக்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நல்லா கொஞ்சம் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா அவரைக்காய் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் இப்போ போட்டுடுறேன். போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சா தான் அவரைக்காய் நிறைய நேரம் கொதிக்க வைக்கணும். 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க வைக்கணும், அப்போ தான் அவரைக்காய் வேகும். ஸோ நான் போடுற பிளாண்ட் டயட் எல்லாமே வந்து அல்சர் பேஷண்ட்டு, கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டு, அப்புறமா லிவர் டிசீஸ் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்காக தான். ஏன்னா அவங்களால் அதிகப்படியான காரமோ மசாலாவோ சாப்பிட முடியாது. அவிச்ச காய்கறியும் அப்புறமா வந்து அவிச்ச தால் தான் சாப்பிடுவாங்க. இப்போ அவரைக்காய் நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து தான் நான் வெண்டைக்காய் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வெண்டைக்காய் வந்து ரொம்ப சாஃப்டான ஐட்டம். அவரைக்காய் கூடயே போட்டோம்னா வெண்டைக்காய் அந்த ப்ரிப்ரேஷன் முடிஞ்சு வரதுக்குள்ளே அவரைக்காய் கூழாக போயிடும். ஸோ முதல்ல அவரைக்காய் வந்து ஒரு 3/4 பதம் வந்து நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும். அது வரைக்கும் அவரைக்காவை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெண்டைக்காவை ஆட் பண்ணணும். கடைசி ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கும்போது வெண்டைக்காய் ஆட் பண்ணணும். அந்த டைம் போதும் வெண்டைக்காய் வேகிறதுக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் விட்டுட்டு நான் வெண்டைக்காய் ஆட் பண்ணுறேன், அவரைக்காவோடையே ஆட் பண்ணாமல். ஸோ பேக் டு அகெயின் இந்த இது டீட்டெயில்ஸ் பற்றி வந்தோம்னா, அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிளாண்டாக தான் சாப்பிட்ணும். ஸோ அவங்க இதை மாதிரி வெறும் பிளெயின் டயட்டே சாப்பிட்றதுனால அவங்களுக்கு போர் அடித்து போயிடும். அதனால தான் சரி இதுலேயே டிஃப்ரெண்ட்டாக என்ன டைப் ஆஃப் ரெசிபீஸ் போடணும்னு யோசித்து தான் நான் டிஃப்ரெண்ட்டாக போடுறேன். இப்போது வந்து மொத்த வெண்டைக்காவையும் நான் போட்டாச்சு. நான் பண்ணுறது எல்லாமே வந்து 2 பேருக்கு உண்டான குவான்டிட்டி. நான் எடுத்திருக்க வெண்டைக்காய் வந்து ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்திருந்தேன். அதே மாதிரி ஒரு 15 to 20 அவரைக்காய் எடுத்திருந்தேன். அவரைக்காவையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டேன். இப்போது வெண்டைக்காவையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். மீன்வைல் கொதிக்க வைக்கலாம். அவங்க வந்து சேம் டைப் ஆஃப் அல்சர் பேஷண்ட்லாம் சேம் டைப் ஆஃப் டயட் சாப்பிட வேண்டாம், அவங்களுக்கு போர் அடித்து போயிடும். மற்றவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்றத பார்த்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ஆசையும் ஏக்கமும் வரும், அதே மாதிரி நம்மளால் சாப்பிட முடியாதுன்ட்டு. அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து வீடியோஸ் போடுறேன். இது வந்து கூட பார்த்திங்கன்னா இதில் காரத்தை தவிர மற்றபடி மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரே ப்ளெயினாக ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டே டெய்லி சாப்பிட்ணுன்ற அவசியம் கிடையாது. அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து போடுறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்கள் ஃபேமிலிஸ்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாருக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து அவங்க இதை பார்த்துட்டு இதுக்கு இந்த வீடியோஸில் வர மாதிரி சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். மன கஷ்டம் இல்லாமல் அவங்களும் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு அல்சர் பேஷண்ட், நானும் கூட அல்சர் பேஷண்ட் தான். அல்சர் பேஷண்ட்டுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும், பிளாண்டாக ஒரே டைப் ஆஃப் தான் சாப்பிட்ணுமா அப்படின்ட்டு. அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக நான் போடுறேன். மீன்வைல் என் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வெண்டைக்காயெல்லாம் போட்டாச்சு. வெண்டைக்காய் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசி ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்கும்போது தான் நான் வந்து இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கூட நல்லா கொதிக்கணும், அப்போ தான் அவரைக்காய் நல்லா வேகும். வெண்டைக்காய் வெந்துட்டுருக்கும், பட் ஆனால் அவரைக்காய் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நல்லா கொதிக்க வைக்கிறேன். மீன்வைல் வந்து நான் என் சேனலில் ஏதாவது ரெக்டிஃபை மாற்றிக்கணும்னாலோ இல்லை ஏதாவது உங்கள் சைட்லேருந்து கமெண்ட் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ் உங்களுக்கு என் சைட்லேருந்து நான் பண்ணி காட்டணுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அதை பார்த்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன். எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து அந்த அல்சர் பேஷண்ட்டுக்கோ இல்லை கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் வயிறு பிரச்சனை இருக்க பேஷண்ட்ஸ்கிட்ட போய் சேர்ந்து அவங்க இதை பார்த்து சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா எனக்கு அதை விட மனசு திருப்தி, அதை விட ஒரு சந்தோஷமும் வேறு எதுவுமே கிடையாது.
நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு காரணமும் கூட அதுதான். வேறு எந்த மனி மோட்டிவேஷன்லேயோ இல்லை வேறு எந்த ஒரு இதுக்காகவோ வந்து நான் வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணல. ஒன்லி ஃபார் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ரெசிபீஸ் அவங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் இதை போடுறேன். ஏன்னா நானே ஒரு அல்சர் பேஷண்ட் தான். எனக்கு தெரியும் எவ்வளோ வலி அதுன்ட்டு. நான் வந்து மோர் தென் 5 to 6 இயர்ஸ் வந்து வெறும் பிளாண்ட் டயட், அதாவது வெறும் வெந்த சாதம், வெந்த பருப்பு, அவிச்ச காய்கறி மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானே வந்து இனோவேட் பண்ணி தான் புதுசாக டிஷ்ஷஸ்லாம் வந்து போடுறேன். ஸோ அதனால் வந்து இது முக்கியமாக அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இதை பார்த்து ரொம்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும், அவங்களுக்கு வந்து ஒரு இதை பார்த்து சமைச்சு சாப்பிட்டு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகினாங்கன்னா எனக்கு அதுவே போதும். இப்போ நான் புளியை நல்லா கரைச்சிருக்கேன். ஸோ புளி கரைச்சதை அந்த புளி கரைச்சலை அப்படியே இதில் ஊற்றிடுறேன். உப்பு மட்டும் உங்களுக்கு நான் ஒரு அளவு போட்டிருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. சப்போஸ் சில பேர் கம்மியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அது மாதிரினா கம்மியாக போட்டுக்கங்க. இப்போ புளி கரைசலை வந்து நம்ம வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து 2½ பட்டை புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது கலந்து விட்டுட்டு மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். அந்த புளி கரைசல் வந்து அந்த வெண்டைக்காவோடையும் அவரைக்காவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி அது நல்லா இழுத்துக்கும். அதை வந்து அதோட ருசியும் அதோட சாறையும் வந்து இழுத்துக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன்வேல் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இதை நான் சாப்பிட்டுட்டேன். நல்லாவே இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது நான் மாடிஃபை பண்ணணுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் வந்து நான் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆன் பண்ணி விட்டதில் மறுபடியும் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. நம்ம ஒரு எப்படியும் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சா போதும். 7 to 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அதுவே போதும். அந்த இதுக்குள்ளேயே வந்து அது கொதி வந்து அந்த புளி வாசனை போய் இது ப்ராப்பராக இதுக்கு ஒரு குழம்புக்கு உண்டான ஃபீல் எப்படி கிடைக்கணுமோ அந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன ஒன்று காரமும் மசாலாவும் இருக்காது. ஸோ வந்து அதனால தான் வந்து இது வந்து நான் அவரைக்காய் வெண்டைக்காய் குழம்பு பண்ணணும்னு சொல்லிவிட்டு இதை வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எல்லாருமே பாருங்கள். சப்போஸ் நார்மலாக நீங்கள் டயட் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இதில் என்னென்ன டைப் ஆஃப் ஆல்ட்ரேஷன் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. சப்போஸ் வந்து நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 4 பூண்டையும் போட்டு வதக்கிக்கின்னு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த புளி கரைச்சலோடு வந்து புளியை கரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா கூட உங்கள் டைப் ஆஃப் குழம்பு ரெடி ஆகிடும். நார்மல் டைப் ஆஃப் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி உங்கள் நார்மல் டைப் ஆஃப் குழம்பு கூட இதில் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் பண்ணுற மெத்தடே அப்படியே பண்ணி பார்க்கணும், இப்படியே சாப்பிட்ணுன்ட்டு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ, உங்களுக்கு எப்படி இல்லை மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கிங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும், உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும். அதுதான் எனக்கு தேவை. அல்சர் பேஷண்ட் சில பேருக்கு வந்து பூண்டு ஒத்துக்கும், சில பேருக்கு வந்து வெங்காயம் ஒத்துக்கும். அந்த மாதிரி ஆளுங்க வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்கள் வயிற்றுக்கு வரலைன்ற பட்சத்தில். ஆனால் எனக்கு ஒத்துக்காது, அதனால் நான் ஆட் பண்ணல. நான் சாப்பிடவும் முடியாது. ஸோ அதனால் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். கொஞ்சமாக காரம் ஒத்துக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு கொஞ்சமான அளவுக்கு காரம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களோட நெசசிட்டியை பொறுத்து தான், உங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து தான் இது. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிடறேன், சிம்மில் வச்சிடுறேன். ஸோ தட் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பாயிலிங் இதில் வந்து பாயில் ஆகணுன்றதுக்காக ஹை ஃப்ளேம் வச்சேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி பிளெண்ட் ஆகிடுச்சு, எல்லாமே கலந்துட்டுருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சிம்மரில் வச்சிடுறேன். நான் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இந்த டைப் ஆஃப் குக்கிங் வந்து நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே இதில் நான் யூஸ் பண்ணல. எல்லாமே சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் தான். இது வந்து எந்த அல்சர் பேஷண்ட்டோ இல்லை கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட் செல்ஃப் குக்கிங் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் போட்டிருக்கேன் நான். ஸோ அதனால் நீங்கள் செல்ஃப் குக்கிங் கூட இதை பார்த்து பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ் இதில் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் போகிறேன். கிளியராக தான் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து செல்ஃப் குக்கிங் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குக்கிங் நீங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ணி கொடுக்கணுன்னா இது ரொம்ப நேரமும் கூட எடுத்துக்காது. ஜஸ்ட் ஒரு 1 hour இல்லைன்னா 1.5 hour ஆகும், அவ்வளோதான். காய்கறிலாம் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். வாஷ் பண்ணி கட் பண்ணுறது தான் லேட் ஆகும். மற்றபடி வேறு எந்த ப்ரொசீஜருமே வந்து லேட்டே ஆகாது.
மற்றது எல்லாமே சிம்பிள் தான். இதில் சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, தக்காளி வதக்கும் போதே ஓரளவுக்கு வந்து டெசிகேட்டட் ஃப்ரெஷ் தேங்காவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டெசிகேட்டட் தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் தேங்காய் வந்து இதில் கோகனட் பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். இதுதான் ஃபைனல் லுக் அந்த குழம்புக்கு. வியூவர்ஸ், தேங்க் யூ.